அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 18/4/2024, அதாவது சித்திரை மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை, தசமி தேதி 5:32 வரை, அதற்கு மேலே ஏகாதேசி தேதி. அதே மாதிரி ஆயிலி நட்சத்திரம் காலை 7:56 வரை, அதற்கு மேல் மக நட்சத்திரம். இன்றைக்கி ராகு காலம் மத்தியானம் 1:00 to 3 வரை, யமகண்டம் காலையில் 6 to 7:30, நல்ல நேரம் பகல் 10:00 to 11:00 வரை. இந்த சந்திராஷ்டிரம் காலையில் 7:56 மகர ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய கலர் மஞ்சள், சந்தனம், அந்த மாதிரி போடக்கூடாதது பிங்க். அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா பைனாப்பிள். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கரும்பு ஜூஸ், சுகர் கேன் சாப்பிட்லாம். இப்போது நம்ம ஜோதிட கேரக்டர் ஸ்டடி, கொஞ்சம் கேரக்டர்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா. இப்போ நம்ம மகர ராசி, மகர லக்கணத்தில் பிறந்தவங்களோட அமைப்பை பார்ப்போம். இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் நல்ல வார்த்தையை விட கெட்ட வார்த்தை தான் ஜாஸ்தி பேசுவாங்க. அதே மாதிரி இவங்க சனி லக்கணத்தில் இருந்தால் அவங்க சொத்து சுகம் ஜாஸ்தி இருக்கிறவாகவும், தாராளமாக செலவு செய்யக்கூடியவராகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் உஷ்ணமான ஹீட் பாடி, தேகம், கண்ணோய், அப்பப்போ கண்ணில் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். அதே சமயத்தில் உடல் பலம் இருக்கும், பலவான். அதே மாதிரி இவங்க ஸ்லோவாக தான் வளருவாங்க. குழந்தையில் 16 வயசுக்கு மேலே உயரமாக, வலிமையாக, அழகாக, ஒல்லியாக நல்லா வந்துடுவார். 16 வயசு வரைக்கும் ஸ்லோ வளர்த்து, அதற்கு மேலே ஸ்பீடாக வளர்ந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. அதே சமயத்தில் கண் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்கும். பார்வை கூட ஷார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அவன் முடி அடர்த்தியாக இருந்துக்கிட்டு இருக்கும். இவங்க எப்படின்னா, பணத்தை கொஞ்சம் சீக்கிரமாக செலவு பண்ணக்கூடியவங்க, யோசிக்காமல் எதுலேயும் ஈடுபட மாட்டார்கள். அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாங்க. அதை எது நடந்தாலும் சரி, அதையே ஒரு படிப்பறை மாதிரி ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை நடத்தி போய்கிட்டு இருப்பாங்க. அதனால் இடிஞ்சு உட்கார்ந்துக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் முன் வச்ச கால பின் வைக்கிறதில்ல, பின்வாங்குவது இவரோட இயல்பு கிடையாது. அதே மாதிரி குளிர்பானங்கள், கூல் ட்ரிங்க்ஸு, சாப்பாடெலாம் ரொம்ப இஷ்டம், ரசித்து சாப்பிடுவார். ஆமாம், மற்றவர்களை இவங்களை ஈஸியாக ஏமாற்றிக்கிட முடியாது. சில சமயங்களில் விட்டு கொடுத்து போகலாமே தவிர ஏமாந்துலாம் போக மாட்டார். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா டெவலப் பண்ணிக்கொள்வார். நண்பர்கள் மேலே ரொம்ப பிரியம், நண்பர்களை வளர்த்து கொள்வார். அதே மாதிரி எதையும் முழுசாக நம்ப மாட்டார், சந்தேக கண்ணோட பார்ப்பார். வேலைன்னு வந்துட்டால் உடல் பசி தூக்கம் இல்லாமல் முடிக்கிறது வரைக்கும் அவருக்கு நிம்மதி இருக்காது. சரி, இப்போதைக்கு இது போதும். இப்போ 12 ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. தாய், வாகனம், வீடு, நிலம், கல்வி, சுகம், விவசாயம், தொழில் எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு பொறுமைங்கிறது இருக்கிறது இல்லை. நினச்சதை உடனே முடித்து விட வேண்டும் என்ற ஒரு வேகம். அதான் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அரச மரத்தை சுற்றிட்டு அடி வயிற்றில் கையை வச்சு பார்த்தாளா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்பீடு வேண்டாம். உதாரணத்துக்கு ட்ரேடிங்கில் நீங்கள் நிறுத்தி நிதானமாக நடந்தீங்கன்னா அதுலேயும் ஜெயிக்க முடியும். வெற்றி திருமகள் உங்கள் பக்கம் திரும்புவார்கள் கண்டிப்பாக. அதனால் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், வெற்றியை ஈட்டுங்கள். அடுத்து ரிஷபராசி. முஸ்லீம் நண்பர்களோட சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்குது. அதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகள் கூட கிடைக்கப் போகிறது. பணப்பழக்க வழக்கங்கள் பரவாயில்லை. மனைவி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக, ஒரு நண்பர்கள் போல் ஆதரவாக இருக்கிறாங்க, சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. லேண்டு சம்மந்தப்பட்ட டீலிங்லாம் இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பேங்கிங், டீச்சிங் செக்டார் கூட அந்த சக்ஸஸ், வெற்றியை ருசிப்பதில் தாமதம் ஆகிறது. அடுத்து மிதுன ராசிக்காரங்க. பேச்சு தான் உங்களுக்கு மூலதனம். வர வேண்டிய பணம் வந்து சேருது. அம்மாவோட உடல்நிலை கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது.
மகன் அல்லது மகள், அதாவது உங்களோட குழந்தைகள் வந்து நல்ல மார்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், மனசு வந்து அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்குது. உடல்நிலையில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அது ஓகே, பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட நன்றாக இருக்கிறது. ஸோ இன்றைய பொழுது நல்ல பொழுதாகவே கழிகிறது. அடுத்து கடகராசி. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியம் மட்டும் கொஞ்சம் தாமதமாகி கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிக்கிட்டது நல்லது. ஏன்னா சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அது மருந்து மாத்திரையில் சரியாகிடும். மே மாதத்திற்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து அஷ்டம சனியினோட தாக்கம் வந்து கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு மேலே எதை எடுத்தாலும் ரொம்ப இழுத்து அடிக்காமல் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அடுத்து சிம்மராசி. சற்று அதிக செலவு வரப்போகுது. தொழில் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்களோட சப்போர்ட் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து எப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வச்சு உள்ள நான்வெஜ் ஐட்டத்தை சூடு பண்ணி சாப்பிடலாம் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பழையதை தவிர்க்கவும். அடுத்து கன்னியாராசி. மூத்த சகோதரன் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓரளவு பிஸ்னஸில் வரவுகள் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவோட அன்பு உங்களை நெகிழ செய்கிறது. அது நினச்சிக்கிட்டு எப்போ இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, நம்ம அதை புரிஞ்சிக்காமல் போனோம்ங்கிற மாதிரி அம்மாவோட அன்பு உங்களை நெகிழ செய்கிறது. அதே மாதிரி வந்து உடம்பு வந்து ரொம்பவும் சோர்வாக கொஞ்சம் டயர்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து வண்டி ஓட்டணும்னா கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆட்டோவில் போய்க்கலாம், என்னத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி வந்து வண்டி வாகனம், நிலம், அது இது புதுசாக எதுவும் வாங்க வந்து அது இதுக்கு சரியான தருணம் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து துளாராசி. அதாவது வந்து புதிய சொத்து அல்லது ஏதாவது வாங்கணுங்கக்கூடிய எண்ணம் அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வாட்ரு, கூல்ட்ரிங்க்ஸு, மில்க்கு, கருடு போன்ற சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் ஜாதக பிரகாரம் அதில் நல்ல லாபம் வருகிறது. பணம் ரொட்டேஷன் கூட நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி சின்ன கருத்து வேறுபாடு, அது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனையாக எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து இந்த பூச்சிக்கடி, கொசுக்கடி, அந்த வந்து உடம்புல வந்து அந்த வேர்க்குரு பட்டு போய் அதில் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வர்றது, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. அடுத்து விருச்சிக ராசி. வெளிநாட்டுக்கு போகிற பயணம் வந்து செட்டில் முடிவாகிறது. அதனால் வந்து கடன் வாங்கி கூட ஆரம்ப கட்ட வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறீங்க. உங்கள் ஒய்ஃபு வந்து இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்ப கல்வி உள்ள அங்கே வந்து அந்த குழந்தைகள் படிப்பில், பிரைமரி எஜுகேஷன் உள்ளவங்க படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து உங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு உடம்பு மனசு ரெண்டுமே நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து தனுசு ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டமம், அதனால் முதல்ல வந்து மனசை வந்து அமைதிப்படுத்திக்கிடுங்க. ஆமாம். வெளியே செல்லுக்கு முன்னே அம்மாவிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போங்க. இந்த டிவி, சினிமா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஆமாம், இந்த போன்ற வேண்டாத வழிகளில் இந்த பப்ஜி ஆடுறது, இந்த மாதிரி வந்து டயத்தை வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து மகர ராசி. புதிய நண்பரின் அறிமுகம் கிடைக்கிறது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து உங்களோட குழந்தைகள் ஆடுறது, பாடுறது, பேசுகிறது, அதெல்லாம் உங்களுக்கு மனசில் வந்து ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கறது. உத்தியோகத்தில் வந்து இன்க்ரிமெண்ட்டு வருது, ஆனால் எதிர்பார்த்த அளவு இல்லை. பணம் ரொட்டேஷன் ஓரளவு பரவாயில்லை. அடுத்து வந்து கும்பராசி. அதே மாதிரி வந்து கடன் பிரச்சனைனால மனசு வந்து ரொம்ப அமைதி இல்லாமல் கொஞ்சம் அலைபாஞ்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து கண்ணாக ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்து வந்த பொருளை கூட விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து காரணம் இல்லாமல் கோபம், டென்ஷனு, எரிச்சல் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வந்து சென்மச்சனி நடந்துக்கிட்டுனால கொஞ்சம் சோம்பல்தனம் கூட இருந்துக்கிட்டு இருக்குது. ட்ரெஸ்ஸு மாற்ற கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போட்ட ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து மீனராசி. மீனராசி வந்து எப்படின்னா, இந்த மியூசிக்கு இதை கேட்குறது வந்து உங்களுக்கு வந்து மன அமைதியை கொடுக்கிறது. தலைக்கு வந்து
சீயக்காய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து உங்களுக்கு உள்ள அந்த ராகு கிரகத்தினோட தோஷத்தை குறைக்கும். எப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து இப்போ ராசியில் வந்து ராகு இருக்கனால தான் முன்னேற்ற தடை, வேண்டாத பிரச்சனை, ஒரு டென்ஷனு, தேஜஸ் கம்மியாகிறது. அதுக்கு பரிகாரம் என்னென்னா ஷாம்பை விட்டுட்டு சீயக்காய் போட்டு குளிங்க. அது அந்த தோஷத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஆமாம். அதே மாதிரி வந்து படுக்க போகிறதுக்கு முன்னால் காலை வந்து சுடுதண்ணியில் வச்சு கழுவிட்டு இது பண்ணிக்கோங்க. ஏன்னா கால் அந்த பாதத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பண்ணிட்டால் அது சரியாயிடும். பெண் தெய்வம் யாராக இருந்தால் கூட, எந்த தெய்வமாக இருந்தால் கூட அவங்கள வழிபட உங்களுக்கு நல்ல மாறுதல்கள் உண்டாகும். எல்லாம் நன்மைக்கு. நண்பர்களே, இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் பாலு.